இந்த லோடு தண்ணிக்கு பணம் கரெக்டா கொடுத்துட்டு சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. டேய் சீக்கிரம் வாடா. நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீர பிரதமர், நான் இந்திய பிரதமர். நமக்குள்ள எல்லா பிரச்சனை அதை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஏன் திருச்சி வாடா பிச்சைக்கார நாய. எல்லா பிரச்சனையோட என் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹலோ நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா. தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபா வருது. என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்கா பங்கு நீங்க அமைக்கிறீங்க. அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறது ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதா நினைச்சிட்டு போடுறேன். இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் தான் வேலை செய்யறேன். வண்டி ஓடுறது மட்டும் நீங்க தண்ணி நிப்பறது, ஜனங்களை வரிசை நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு என் உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலே கோரிக்கை நிறைவேற்றணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறா ஓனாய்க்கு பிறந்தவர. இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன். இது என்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. என்ன ஒருத்தர் கூட 4 கூட 5 கூட எல்லாம் வரிசை டேய் குக்கர் தலையா, நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா? போடா போ. லைன் லைன். சார் ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு கூட்டம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். எங்கிட்ட மோதாதே, நான் தாண்ட வர்றா என்னடா. லைன். அந்த சார் வரலீங்களா? சாரா? ஏன் அவர் தண்ணி விட்டா தான் நீங்க பிடிப்பீங்களா? நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்ல, நான் அவரோட ரசிகை. ஓ ரசிகையா? அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு ஒரு ரசிகை விட்டா ரசிகர் மன்றமே வெப்பீங்க போல் இருக்கு. இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான். இங்க பாருங்க, இன்னைக்கு இருந்து புது ரூல். ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி தான் விடப்படும். ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க. வாங்க எல்லாம் வந்து லைன்ல பிடிச்சி சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது. மறக்க மனம் கூடுதில்லையே, இங்கி ஈடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா பெரும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்கிற மாதிரி கறக்கிற தண்ணியே வரமாட்டேங்குது. தாண்டவராயா, என்னடா தண்ணி வரமாட்டேங்குது? சம்பந்தம் இல்ல. அப்படின்னா யோ டேங்க்ல தண்ணி இல்லையா? வர வேலை இருந்தாலும் தண்ணியை வித்துட்டு உதாரண விடாயா? தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆள் மொழியே சரியில்லை. இதுல பாட்டு இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தா. இந்த ஆள் வந்தா குடிக்கிற தண்ணி மண்ணலி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு தான் வந்தாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொகையை பிடிச்சிருவீங்களா? பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? வேணாடா அம்மா, என்ன மான பிடிச்சற குடத்துல அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவ? வேணா அடிக்கறாங்கடா. அதுல குத்திடுவீங்களா? தாண்டவராயா, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சம பங்கு போட்டுக்குவோம். அப்ப கொடுத்துறேன். சரி. அட பாவீங்களா, 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சீங்களா? என்னடா முறைக்கிற? டேய் டாக்ஸிக்கு கிளீனர் வச்சு ஒரே டிரைவர் நான் தான்டா. எவனாவது வண்டியில வந்து ஏறானா? இதெல்லாம் அப்பவே சொன்ன வேணான்னு கேட்டீங்களா? இதெல்லாம் பின்னாடி டப்பாங்க. இப்பெல்லாம் ஆட்டோ தான் மவுஸ். டேய் இத வாங்குனாலாவது நீ ஒளிவேன்னு நினைச்சேன். கர்மம் புடிச்சு போய் என் கூடவே ஒட்டிட்டு இருக்கீங்க. ஹலோ மிஸ்டர் டேவிட். ஹலோ டிவி. டேய் போடா. ஆமா நீங்க எப்படிங்க கொச்சின்ல? கொச்சின் இந்தியாவுல தான் இருக்கு. வரக்கூடாதா? பாரு இந்த நாய் சீட்டிங் பண்ணிருச்சு. அதனால என் சீட்டை கழிச்சிட்டாங்க. மாமியார் வீடு இங்கதான் இருக்கு. அவங்க வாங்கி கொடுத்த வண்டி தான் இது. ஆமா நீங்க எங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். டாக்ஸிக்காக. ஓ நம்ம டாக்ஸிலே போலாமே. முதல் சவாரி. அங்க தான் வெயிட் பண்ணோம். Thank you. ஓகே. இந்த சாரை யாரையும் இல்ல குடிச்சோம். எதுக்குடா நாரி போன வெள்ளத்தை அவர் கடிக்க சொல்ற? யாரையும் இல்ல குடிச்சேன்னா மலையாளத்துல எலும்புச்சம்பள சூஸ் சாப்பிடுறீங்களான்னு அர்த்தம். அடேங்க அப்பா, கொச்சின் வந்து இறங்கணும்னு மலையாளத்தை முழுசா கத்துக்கிட்டியா? யாரையும் ஞான் சொரியும். எந்த சம்சாரிக்கணும்? எந்த சம்சாரமா? ஒரு சம்சாரம் வீட்டுல இருக்கு. அதெல்லாம் எந்த பறையறது? அதெல்லாம் நான் அங்க போய் அறையிறது. போ. தண்ணியே வர மாட்டேன்னு ஒண்ணும் வர மாட்டேன்னு பைப்பு கிட்ட வந்து உட்காந்து. என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயத்து கோயந்து வராண்டி. உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயந்து கோயந்து வர, உள்ள போடி. ஐயோ சென்டடு. என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம்.
அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க, அம்பலத்தோட மச்சான் என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மன யாரடி நீ மோகினி, குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி நீ, ஆட ஓடி வா காமினி. ஹை 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 டேய், ஏன்டா பாட்டை இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணி தான்டா பாக்கும், பண்ணி தலையா. என்னத்தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி, 2 பேரும் போய் கட்டுருமா? ஓ, ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலன்னுகிட்டு? இடியட். அரபி மொழியில அத்தா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி, நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுகு வழியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல, அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனை கருத்துருக்கு போட்டு இருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பூ எப்பப்பூ செத்தப்பூ, சித்தப்பூ எப்பப்பூ செத்தப்பூ, சித்தப்பூ என்ன கேட்காம இப்ப தாண்டா புரியுது, அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ், உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல, உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமநேர கண்ணா, இவன் தான் கண்ண. நான் இல்ல. இவன் தான் கருமேல. இவரை கூட்டிட்டு இல்ல, இவர்தான். கூட்டிட்டு போ. பையல புடுங்குறதுல பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற காய்கறி வேணும் சொல்லு, வாங்கி போடுறேன். அதுக்காக கைய பிடிச்சிட்டு கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையா இது? ஊட்டி விடுற வயசா இது? ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற. நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏணி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப ஊட்டியா? பாத்து விடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையா இது? இந்த நிமிஷம் வேறையா இனி? படுத்துக்கிற ராஜா. பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி, பூரி தின்னு சலிச்சதில்ல, பல்லு வலிச்சதில்ல. பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி. தடிமாடுங்களா, எங்க அந்த கிழவி? வாடி வெளியில. ஏய், கூப்பிடியா பாபாவ? கூப்பிடியா? கூப்பிடியா? சும்மா அவனை நோண்டாத, போய் மாட்ட நோண்டு, அது சொல்லு. ஏயா, அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொள்ளு பண்ணிச்சு. இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க, இங்க என்ன நடக்க? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. ஏண்டி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன் நான் கேக்குறேன். உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளிய வச்சுக்கீங்க. இவனையும் சேர்த்து ஏத்துறோம். அண்ணே இருங்கண்ணே, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லண்ணே. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏ பாக்குறேன். இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணே, அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குதுங்களான்னு. அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம், இழுத்துட்டு வாங்கடா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏ சொல்லி ஊமை பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். நெருங்க முடியாதா? உன்ன மாதிரி பொறுத்தீங்கள எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா செல்லும் காட்டியா செல்லுமே? இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகர சூட பிடிச்சு வந்து நம்மளை காப்பாத்து போறாரு. அப்பா, துறைக்கு வேற வந்து தூள் பண்ண போறான்பா. இதுக்குதான் கை தட்டுட்டு ஓடினாக்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு. பொம்பளை ரிப்பன் தெரிஞ்சா போய் அமைக்கிறான். அண்ணா சேவல் தரேண்ணா, அவனை எழுப்பிடுங்க, நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு?
என் கண்ணு பட்டுச்சியா எல்லாம் போனோம். ஐயோ இத்தனை நாளா இந்த வீரம் எங்கேயா போச்சு? முதல்ல வீடு போய் உங்க அம்மா கையால திட்டு போனா. என்னது ஆட்டோட ஆட தொங்குற? நண்பரை டைவர்ஸ் காப்பாத்தலான்னு எகிர்னேன், கேசுக்கு பேசுக்காம மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா. முடியாது, அப்படியே தொங்கு. வா தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா. அடைச்சி வாய முடியா. நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு புளி போறியாக்கும்? இல்ல, இரவு மாநாட பத்தி பேச போறோம். போயா. அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணிஞ்சிட்டு போக வேண்டியது? ரொம்ப தேங்க்ஸ். வா. அடியே அட பாவீங்களா, என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே. காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பிளேட்ல வர போட்டோ தெரியலையே. நேற்று இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பிரதர் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ராத்திரி நேரத்துல ஆளுக்கு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ண வர்ணிப்பியே. கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், உதடு க்ளோஸ். இந்த காது இருக்கே காது, காது இருக்கேடா காது. ஐயோ அம்மா, குத்திட்டான். பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. துரை, சேர்த்து அடிக்க வக்கில்லாம நம்ம 2 பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கலர் டிவி. துரை துரை, எத்தனை இன்ச்சுங்கோ? ஐயோ அம்மா, 18 20. ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்க. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டியாங்கோ. இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம். இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். பாராபிட்டு வா. ஆமா, என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்சு அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டி கேக்குற? ஓஹோ, பாத்துமா, ஏற்கனவே ஒன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு. இன்னும் உடம்புல இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போதும். துரை, இது எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம 2 பேரும் சைக்கிள் செயின தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது. இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட். என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுண்ட் அடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா குயில் குஞ்சு, நீயாவது எந்திரிடா. எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும்? இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல. எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. கபால சைக்கிள் செயின் புரிய மூஞ்சில எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. அடேங்கப்பா, இது சங்கீத கொட்டாவிடா சாமி. அப்பா, அது கிடைக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்திருக்கீங்க. சலூன் சாமி கண்டு கொண்டாந்து விட்டுட்டு போனான். ஆமாமா, நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு. எகிரிடுச்சு. ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். சிசுக்கோத்து பிராந்தி. ஐயோ அம்மா, சூப்பர் அம்மா. எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை, சீக்கிரம் உடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பால் எடுப்பா. குவார்டர் பாட்டிலுக்கு பாக பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய மூடுற. மசக்குட்டி,
பல்லு பளபளன்னு இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். என்ன? இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இது போட்டு கழுவுனா கக்கூசே பளபளன்னு ஆயிடுதுப்பா. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. துரை, சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம்ப்பா. என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. அம்மா போயிட்டு. சீ. வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. என்னங்கய்யா, நான் இங்கதானே இருக்கேன். என்னாச்சு? காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் புள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு தானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க. பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. ம். உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசகுட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே. Wait. சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு போய் சாப்பிட்டு. என்ன? 2 பிளேட் நல்லி அனுப்பு. இன்னும் 2 பிளேட் நண்டியலப்பா. இதுக்கு மேல என் காலு தாங்க இருக்கு. சாப்பிடறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? ஆ. இந்தாங்க. 215 ரூபாய். கரெக்ட். சோடாவை குடிச்சிட்டு பாட்டில திருப்பி கொடுத்துட்டா அந்த பாட்டிலுக்கு சேர்த்தா பில் போடுவீங்க. அது மாதிரி நான் எலும்பு திருப்பி கொடுத்துட்டேன்ல, சதைக்கு மட்டும் பில் போடுங்க. இந்த ஹோட்டல் வழக்கப்படி எலும்புக்கு சேர்த்துதான் விலை. உங்களுக்கு இந்த எலும்பெல்லாம் வேணும்னா கோழி பை கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க. நான் வெளியே போறது பெரிய பிரச்சனை போலுக்கு. ஏய், என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். ஒரே என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? நான்தாங்க. என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வேண்டதை கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது. என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா, போடா. என்னென்ன கேட்காம ஏழற? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பளை இல்லையா? கடையடைப்பு இல்லையா? அத்தாள் இல்லையா? கடையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துறியா? இந்த படை போதுமா? அட சொல்லி தரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அட சொல்லி சொல்லி விட்டணுமா? கண்ணு சரியா போயிடுச்சு. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படா தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க. அதான் 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க, இது ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. டேய், தப்பா நினைக்காத. கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். வர்ற பார்ட்டி பெரிய மகான். ஆமா. டேய், இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படா பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது? பேஸ் அட்ராக்ஷன். டேய், நீங்க என் காலில் விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில்
பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்ய கோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தங்கால ஒன்றும் தப்புல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். ஏய் ஈஸ்வர், என்னடா இது? உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கேயோ போறது இருக்கட்டும், இந்த குனிஞ்சிருக்கிற ரிவர்ஸ் போக சொல்லு. அம்மா இப்படி வாங்கம்மா. Go back. வாங்கம்மா வாங்க வாங்க. சாமி இந்தாங்க சாமி. சிஷ்ய கோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பானிக்கா. ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பரம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க, நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய் எதுக்குடா, என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்ண்ணே. வர 25 நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அத என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எத? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேட்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்ன? நான் எங்க படிச்சேன்? ஆ. இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய் இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க, மரியாதையா கிட்னியை தர போறியா இல்லையா? கையேடுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, உன்னை ஆட்டிடுவாரு. பாரு இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவேன்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாப்பிட்டுவேன். யாரு? ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவ, நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருண்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் விட்டுட்டா. என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு. நான் என்ன பண்ண? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமே? ஆமா ஈஸ்வர். தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே. இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்துல இப்படி ஆயி போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல் இருக்கு. அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டல்லயும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ ஓ ஓ குரூப். டேய் நான் சீரியஸா இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கறியா? கவலையே படாதீங்க, என் பிளட் ஓ குரூப் தான். இது உன் பிளட் ஓ குரூப்பா? எஸ். ஓ ஓ ஓ குரூப்பா? எஸ் எஸ். டாக்டர் ஐயோ, என் உடம்பெல்லாம் கருப்பாய் போச்சே. டாக்டர் தங்கச்சி உயிர் படைச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர். சுமாரு. தங்கச்சி தங்கச்சி இங்க பாருங்கண்ணா. கருவாச்சி சும்மா கருவாச்சி. ஐயோ, நான் தான் உன் தங்கச்சி செண்பகம். தங்கச்சி தக்காளி பழம் மாட்டி இருந்தியம்மா, உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துனது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கே. மாப்பிள்ள மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சிகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சொகம் எதுக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்பிள்ள கல்யாண பத்திரிகை கிழிக்காதீங்க மாப்பிள்ள.
அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தானே. ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. பளபளன்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அமாவாசை அன்னைக்கு இருட்டாகிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. இவள கல்யாணம் பண்ணி நான் வெள்ளை பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ளை பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ள. மாப்பிள்ள ஈஸ்வர் எல்லாம் ஓகே, சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? 1 லிட்டர் 2 லிட்டர் 10 லிட்டர் சொல்லுங்க தரேன். அவனை தொட்ட நீ கெட்ட. என் உடம்புல கூடதே ரத்தம். அந்த ஒரு சொட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கேன். எனி ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க் யூ. வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறது. என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன். வாருங்கள் வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர், என்ன ஜோசிய திலகத்தை வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000ல் ஒருவன். நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவனை தொட்ட நீ கெட்ட. அதே மென்டல், இன்னைக்கு நீ பண்டல்டா. மவனே, உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல, சவதாரம்டா. நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவனை உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீ ஏன் என் தாலியை பறிச்சிடாத. உசுறு போறதானே தாலி பறி போகும். உசுர மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா வாடா வாடா, வந்துடுறா. வாடா வாடா. இங்க பாருங்க ப்ளீஸ், 1 மினிட். டேய், ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம். டேய், ஒரு நிமிஷம் தர்றேன், என்ன பண்ணிட்டு வரையோ பண்ணிட்டு வா. இங்க பாருங்க, நீ காலை வெட்டுங்க கைய வெட்டுங்க. ஆனா காலம் பூரா நீங்க தான் சோறு போடணும். முதல்ல உன்னை கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். ஐயோ ஐயோ, என்ன நொண்ணா? வேணாண்ணா. நீ வேற ஒரு ஆம்பளைய பாத்துக்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை. இவனை நான் கீராம விடவே மாட்டேன். இவன் மாப்பிள்ளை இல்ல, இவன் ஒரு விதவை. அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆட முடிக்காதீங்க சாமி. காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. ஆமா, காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. நான் சாட்டையால அடிச்சுக்கிறது இல்ல, இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கணும் சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறுங்க சாமி, இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறு சாமி. சாமி, அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க, கறி தின்னு பின்னால சொறி வந்து செத்து போயிருவீங்க. காசு போடுங்க சாமி, காசு போடுங்க. காசுங்களா ஒண்ணுமில்ல. யார வேடிக்கை போய் சொன்னது? தர்மம் பண்ணுங்க சாமி. ஹலோ, தொழில கவனி. ஆமா, எடுக்கிறது பிச்சை. இது பெரிய தொழில், இதை நான் கவனிக்கல. அடிக்கிறதும் தப்பு, செய்யறதும் தப்பு. நேற்று வசூலுங்க.
நேத்திக்கு வசூலா கொஞ்சமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உன்னை ஆள வேற காணோம். எங்க போயிருந்த? வர முடியலீங்க. வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயிர்கள் எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களாக்கு. எங்கேயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். டேய், நம்ம ஆளுகளுக்கெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாலியை காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாலியை அறுத்துறாதீங்க. ఏమండి బాగున్నారా? బాగలేదండి. కంగారు పడకండి, నేను ఉన్నాను. ఇక్కడ రారా గంగారు కొడుకు. అనుమానం మరి ఇది ఒண்ணு. ఏమయ్యా, ரோட்ல உருண்டு 5 பைசாவும் 10 பைசாவும் வாங்கி பொங்கி போட்டா நல்லா தின்னு போட்டு கண்ணங்காதெல்லாம் பெருக்கானுக்குங்கிற மாதிரி வீங்கி இருக்கா. அவகிட்ட உனக்கு தெலுங்கு பேச்சு, ஏன் தமிழ் பேச மாட்டியா? చెప్పలేదు. கூட்டத்தை பார்த்தா அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க. கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. ஏண்டா நான் இன்னைக்கு நீ ரோட்ல உருள போல? ரோடா அது சரிக்கல போட்டு கஞ்சி மேல குத்துது. அப்படிங்களா? இந்த ஊர் முனிசிபாலிட்டிலையும் பஞ்சாயத்து போர்டுலையும் சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் சட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர் மோர் ஊத்து சொல்றேன். நீங்க கையேந்தி பிச்சை எடுத்துட்டே போறீங்களா? 3 ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய். எங்க அனாவசியம் பேசாதீங்க. என்ன சக்கரத்தில் நீக்கிருங்க, என் ஏரியாவை பிரிச்சு கொடுங்க. ஆண்டா, பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தா அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நாடு உருப்படுமா விளங்குமா? பயமுறா. இதான் பொண்ணு. அது இல்ல இது. அதான பார்த்தேன். இத பேய் பிடிக்கிறது நாய் கூட பிடிக்காத. எதை கேட்டாலும் உம்முன்னு இருக்கு. ஒரு நேரத்துல சிரிக்குது, ஒரு நேரத்துல கண்ணை கொண்டு போய் சொருகுது, ஒரு நேரத்துல பல்லெல்லாம் கிட்டி போகுது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அது என்னன்னு பாருங்க. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லையே. யாராவது மனசாம்பராணி முன்னாடியே சொல்றது இல்லையா? நீ பெத்த பொண்ணு தானே? ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ அடிச்சுக்காதீங்க. அடிச்சுக்காதீங்க. வேணாம். இத அது போக்கில் விட்டுதாங்க பிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இத நான் அடிக்கடி சந்திக்கணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பீங்க? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு செருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துற வரைக்கும் அவனும் போக மாட்டான். இல்லடா? ஆமாங்க பொண்ணாச்சே. எது கேட்டீங்க? இல்ல, அடிக்கடி நீங்க வந்து இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? இந்தாங்க. அத நான் வாங்க மாட்டேன். ஏங்க? நான் வாங்க மாட்டேங்க. அப்புறம் 10 பைசாவுக்கும் பழைய கஞ்சிக்கு தெரு அடிச்சுக்கிறீங்க சாட்டையால? அது தொழில், இது நம்ம சொந்தம். சாட்டை அடிக்கார நம்மள சொந்தங்கிறான். இந்த காரியத்தை முடிச்சிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போங்க. அவன் முடிவு எடுப்போம். அப்ப நான் வரட்டுங்களா? ஆமா வரணுங்களா? வச்சா வரட்டுங்களா? டேய் மறைக்காதடா, சொன்னா கேடுற. டேய் வர்றேங்க, வர்றேன். அடிச்சுக்கிட்டத பார்த்து நான் துடிச்சு போயிட்டேன். எனக்கு காத்தோ கருப்போ பிடிக்கல. பிடிச்ச மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொலகார மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அட கூமாச்சி தலையா. ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்டாரு. அவரும் காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அட பாவி. அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சாம நடிச்சேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த சாட்டியை அடிச்சுக்கிட்டு எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவில பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பாக்கலாமா? சுத்தியும் பாக்கலாம், சுத்தியும் பாக்கலாம். செருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னி இல்ல. இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படிங்க சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேயோட்டுற விஷயமா என் பொண்ணை நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் சந்திக்கிறேன். நீ யாரா? சாட்டையங்க போட்டு இங்க என் பொண்ணோட சுத்துறியா? சாட்டையை வச்சு சுத்துறதுக்கு உன் பொண்ணு பம்பரமாயா? அது இல்லாமலே சுத்தலாம். யோ, நீ தானே சொன்ன உன் பொண்ணை தனியா சந்திக்க சொல்லி, அதான் கூட்டம் திருத்துறேன். திருத்துறதுக்கு என்ன பரிச்சை வைப்பறேன்? ஏய், உன்னை பஞ்சாயத்துல இருந்து என்ன பண்ண? பஞ்சாயத்தா? சாட்டையை போட்டு போறா, பொழப்ப கெடுத்துறாத.
என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூரி மகன் இருப்பான்ல, ஆமா. அவன் உங்க ஊர் பொண்ண தொட்டுட்டா, அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். அட போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணையா? வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, ஆமா. நெகம் இருக்குல்ல நெகம், அந்த நெகக்கல்ல குத்துன்னு குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திடுவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன், என்னை லேசர் எடுத்து தட்டுங்க. தட்டிடுவோம். பிளமா தட்டிடாதீங்கய்யா. நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா, ரத்தம் வர முடியா குத்துங்கய்யா. மூணாவாய என் பொண்ண மயக்கி ஊர் ஊரா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதால கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா கொஞ்சம் விட்டுருங்க ஐயா, அத வீணா இம்சை பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடியிலயும் அதானா ஐயா. ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமரை சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்க ஐயா. ஒரு சாட்டையா நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே, நீங்க எதுவும் பேசாதீங்க, இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க. ஐயா, எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா. வேணும்னா என்ன 2 அடி அடிங்க ஐயா. ஏன்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. யோ, இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா. ஊசி எடுத்து நெகக்கண்ல ஏத்துங்கய்யா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா. ஐயா ஐயா, உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஐயா. அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்டை மேல சத்தியம்.